நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ, உமக்கு நன்றி. என் தாய் உருவாகும் முன்னே கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. கருவிலே உம்முடைய கண்கள் என்னை கண்டது. நீர் எங்களை பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தருவீராக. Thank you Jesus. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கரு கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை காத்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை காத்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், அலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை காத்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை காத்தீரே. எப்படிப்பா நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், நீங்க போதும் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா.
பெயர் சொல்லி அழைத்தீரையா. மறுபடியும் இந்த பாடல்ல இந்த வார்த்தை நம்ம பாட போறோம். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகளும் உருவாகல, தரிசனம் உருவானது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை ரொம்ப அழகா எழுதியிருக்கிறார் இந்த பாட்டு எழுதினவர். தாய் உருவாகும் முன்னே, எலும்புகள் உருவாகும் முன்னே, தசைகள் உருவாகும் முன்னே என் மேல ஒரு தரிசனம் இருந்துச்சு. அந்த தரிசனம் உருவாக்கப்பட்டது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த வார்த்தையெல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகளும் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகளும் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு. ஓ தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே அழியாமல் அணைத்து கொண்டு, கலையாமல் காத்து கொண்டு, குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாய் என்னை காத்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை காத்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டு, கலையாமல் காத்து கொண்டு, குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாய் என்னை காத்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை காத்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், இல்ல. நீங்க போதும். ஓ என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. மீண்டும் சொல்லுவோம். என் தாய் உருவாகும் முன்னே கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய தேவன் நல்லவர். நம்மை கண்டா, ஹல்லேலூயா, நம்மை பெயர் சொல்லி அழைத்தார். அவர் கிருபை மாறாதது. ஹல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார், வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்த, அவருக்கு ஆராதனை செய்ய, அவரை முழு இருதயத்தோட தொழுது கொள்ள கர்த்தர் இந்த மாலை நேரத்துல, இந்த ஜெப நாட்களிலே கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து நல்ல கரங்களை தட்டு விடுதலோட பாட போகிறோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த பாடல் எல்லாம் சேர்ந்து விடுதலோடு பாடலாம்.
வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ தேடி வந்தோரை, மறுபடி சொல்லுவோம், நம்பினோரை நீ மறப்பதில்லை. தேடி வந்தோம் அதில்லை. உடைந்த பாத்திரம் ஏந்து நீ எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் ஏந்து ஒன்றுக்கும் உதவாதோரேந்து நீ எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவா என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா, இந்த இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி ஹல்லேலூயா. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோர் வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ ஹல்லேலூயா, தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஹல்லேலூயா. அப்படி எழும்பி நிற்போமா? சில நிமிடங்கள் கர்த்தரை முழு இருதயத்தோடு நாம் ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிற அல்லவாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாய் திறந்த ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, முழு இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். முழு பலத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். முழு ஆத்மாவோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அவரை துதியுங்கள், அவர் நல்லவர். அவரை துதியுங்கள், அவர் வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய கிருபை மகா பெரிய கிருபை. ஓ மக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரப்பா. உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரப்பா. உம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரப்பா. உம்முடைய பலத்திற்காக ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you இயேசுவே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி. நன்றி. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் எங்களை அழிக்க நினைத்தும் அழிக்காத அழிக்காத அழியாத கிருபை எங்க மேல இருந்தது. அந்த கிருபை எங்களை ஒரு நாள் அழிக்க விடவில்லை. ஹல்லேலூயா. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கு. உங்க அன்பிற்கு நிகரே இல்ல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கு. உங்க அன்பிற்கு நிகரே இல்ல. ஆண்டவருடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் தேவனுடைய பாதுகாப்பும் நம்ம மேல இருந்ததுனால அது நம்ம அழியாம பாதுகாத்திருக்கிறது. அழியாமல் பாதுகாத்திருக்கிறது. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்ல. உங்க கிருபை
அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் எஜமானனே எஜமானனே என்னை அழைத்த எஜமானனே எஜமானனே என்னை நடத்தும் எஜமானனே. உங்க அழைப்பு இருந்ததால உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படாத இயேசுயா வாழ்ந்து கொண்டு நிகரே இல்ல. உங்க கிருபை காத்ததால வாழ்ந்து கொண்டு சொல்ல முடியுமா? அழைத்தவா நீரோ உண்மை உள்ளவா, என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவா. என்ன வந்தாலும் எது வந்தாலும் தகுதி உள்ளவா. அழைத்தவா நீரோ உண்மை உள்ளவா, என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையா திட்டம் கொண்டவா. என்ன வந்தால் எது வந்தாலும் நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதியானவர். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேவிப்பேன். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேவிப்பேன். உங்க அழைப்பு இருந்ததால அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து உங்க கிருபை என்ன காப்பதால் வாழ்ந்து கொண்டு இயேசுயா நிகரே இல்ல. மனிதர் அடைத்த ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துறங்க செய். மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. என் ஆதாரமே என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. என் ஆதாரமே என் ஆதரவே, உங்க அழைப்பு இருந்ததா நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்த இயேசுயா, உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்ல.
பிரசன்னம் எனக்கு வேண்டும். இயேசையா உங்க பிரசன்னம் தான் எனக்கு வேண்டுமையா. உங்க வல்லமதா எனக்கு போதுமையா. உங்க பிரசன்னம் தான் எனக்கு வேண்டுமையா. ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு முன்பாக கடந்து போகுமானால், தேவ பிரசன்னம் நமக்கு முன்பாக இருக்குமானால், நான் சொல்லுகிற எல்லா தடைகளும் நீங்கி போகும். பெரிய பெரிய பர்வதங்கள் உங்களுக்கு முன்பாக நிற்குமானால், நீங்க சொல்லுகிற தேவனுடைய பிரசன்னம் எல்லா தடைகளையும் உடைத்து உங்களுக்கு ஒரு வழியை திறக்க போகிறது. தேவ பிரசன்னம் உங்களுக்கு முன்பாக எல்லா தடைகளையும் உடைத்து, எல்லா கட்டுகளையும் உடைத்து, எல்லா அந்தகாரங்களையும் உடைத்து உங்களுக்கு ஒரு வழியை திறந்து தரப்போகிறது. தேவ மகிமை, ஹல்லேலூயா, கர்த்தருடைய வல்லமை உங்களுக்கு மகிமையான காரியத்தை அது செய்ய போகிறதே. இயேசையா நன்றி. நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு முன்பாக இருக்கிற பெரிய பர்வதங்கள்லாம் உடைக்கப்பட்டு கர்த்தர் அதிசயங்களை செய்ய போகிறார். இனி வரும் நாட்கள் நீங்கள் அற்புதங்களை காண்கிற நாட்களாக இருக்கும். இனி வரும் நாட்கள் நீங்கள் அதிசயங்களை காண்கிற நாட்களாக இருக்கும். பெரிய பெரிய தடைகள் எல்லாம் உங்களுக்கு முன்பாக நின்றாலும் நீங்கள் அவைகளை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவைகளை கண்டு கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்லுகிறேன், எல்லாம் இன்றைக்கு நிர்மலமாகி போகும். எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாகி போகும். இந்த ஜப நாட்களில், இந்த மாலை வேளையில தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் மேலே கர்த்தருடைய கிருபை வெளிப்பட போகிறது. ஆண்டவர் அற்புதமாய் நடத்த போகிறார், அதிசயமாய் நடத்த போகிறார். கர்த்தருடைய அற்புத செயல்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இப்போ ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, இந்த வாரம் ஒரு அற்புதத்தின் வாரமாய் இருக்கும். இந்த வாரம் ஒரு அதிசயம் நடக்கிற வாரமாய் இருக்கும். ஹல்லேலூயா. என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதிலெல்லாம் அற்புதம் நடக்க போகிறது. நீங்கள் ஜெபித்த காரியங்களில் நன்மையை பார்க்க போகிறீர்கள். ஆமென். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் எதை தேவ சமூகத்தில் எதிர்பார்த்து வந்திருக்கிறேனோ அது எனக்கு நடக்க போகிறதுக்கா ஸ்தோத்திரப்பா. அது எனக்கு நடக்க போறதுக்கா ஸ்தோத்திரம். ஜெபிங்க, ஜெபிங்க. ஒரு 2-3 நிமிடங்கள் நல்ல விடுதலையோட ஜெபிக்க போகிறோம். நல்ல விடுதலையோட ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கிருபையே, மகிமையே, அதிசயங்களை செய்கிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, வழி காட்டுகிற தெய்வமே, வழி நடத்துகிற தெய்வமே. ஆமென், ஆமென். அவரை தேடி வருகிறவர்களுக்கு நன்மை உண்டு. அவரை தேடி வருகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. அவரை தேடி வருகிறவர்களுக்கு விடுதலை உண்டு. அவரை தேடி வருகிறவர்களுக்கு பதில் உண்டு. உன் கேள்விக்கு பதில் எங்க தெரியுமா? அவருடைய சமூகத்தில் தான் இருக்கு. உங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு அவருடைய சமூகத்தில் தான் இருக்கு. அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடா. கர்த்தரை தேடி வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். உங்கள் ஜபத்தை கனப்படுத்துவார். உங்கள் பிரயாசத்தை கனப்படுத்துவார். ஆமென், ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் சொல்கிறேன், நிச்சயமாய் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். எதிர்பார்ப்போடு ஜெபிக்கிற காரியங்களில் எல்லாம் இனி நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். யோபின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நான் கேள்விப்பட்டேன், ஆனால் இப்பொழுதோ என் கண்கள் அதை பார்க்கிறது. இப்பொழுதோ என் கண்கள் அதை பார்க்கிறது. நீங்கள் உடைய கண்கள் அதை பார்க்க போகிறது. உடைய கண்கள் அதிசயங்களை பார்க்க போகிறது. உடைய கண்கள் அற்புதங்களை பார்க்க போகிறது. ஆமென், ஆமென். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற போராட்டங்கள், உங்களுடைய நன்மைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற போராட்டங்கள், உங்களுடைய ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம், நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா போராட்டங்கள் இந்த ராத்திரி வேளையில நீங்கி போகட்டும். இந்த ராத்திரி வேளையில நீங்கி போகட்டும். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் நன்மையை கட்டளையிட்டு உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போறீங்க. நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பாய். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். நிச்சயமா சொல்றேன், நீங்க இப்படி இருக்க உங்களை அழைக்கல. இப்படி வாழ கர்த்தர் உங்களை அழைக்கல. நீங்க நல்லா இருக்கணும்னு தான் கர்த்தர் விரும்புறார். அதுக்கு தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். உலகம் என்னமோ சொல்லட்டும்,
உலகத்தில் உள்ளவர்கள் என்னமோ பேசட்டும், கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார்னா குறுகி போக அழைக்கவில்லை. அவர் சொல்றார், நான் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன், உன்னை வர்த்திக்க பண்ணுவேன். இந்த ஜெப நாட்களில் வருகிற உங்கள் எல்லைகள் எல்லாம் பெருகும், உங்கள் கையின் பிரயாசங்கள் பெருகும், உங்கள் ஆசீர்வாதத்தின் எல்லைகள் பெருகும், உங்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் பெருகும். கர்த்தர் உங்களை பெருக செய்வாராக, கர்த்தர் உங்களை பெருக செய்வாராக, கர்த்தர் உங்களை பெருக செய்வாராக. ஹல்லேலூயா! நீ பெருகவே பெருகுவாய், நீ பெருகவே பெருகுவாய். வர வர கீழே போக மாட்டான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். தாவீதினுடைய எல்லைகள் விருத்தி அடைந்தது. கர்த்தரை தேடுறவங்களை அப்படித்தான் கர்த்தர் கனப்படுத்துவார். மாலை வேளையில் வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தை அப்படியே பலிக்கும். ஊழியக்காரன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை தேவ வார்த்தை. அந்த வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணுவாரு. அந்த வார்த்தையை கர்த்தர் அப்படியே நிறைவேற்ற கர்த்தர் விரும்புகிறார். சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே நடக்கும். ஓஹோ, நடக்க போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து கர்த்தர் கிரியை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டுமாக நாம் இந்த ஜெப நாட்களை கனம் பண்ணி தேவ சமூகத்தில் கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம். இந்த வாரம் நமக்கு விசேஷித்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா! நாம் தியானிக்கிற ஒவ்வொரு வசனங்களும் வார்த்தைகளும் நம்முடைய வாழ்விலே அற்புதமான காரியங்களை செய்யும் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக அது நடக்கப் போகிறது. அல்லேலூயா! இந்த வாரம் நமக்கு அற்புதங்களின் வாரமாக கர்த்தர் மாற்றி தருவார். நாம் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் அற்புதங்களை நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா! ஆண்டவர் நல்லவர். வாசிப்போம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதன் 11ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவருமாகிய தேவன், உமக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று நம்ம படிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பாடின ஒரு பாட்டினுடைய ஒரு பகுதி. எப்போ பாடுறாங்க? தேவன் அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில செய்த ஒரு நன்மையை நினைத்து அவர்கள் தேவனை துதித்து பாடுகிறார்கள். அதற்கு முந்தின அதிகாரங்கள் நீங்கள் படிக்கும் பொழுது அவர்களுக்கு தேவன் ஒரு அற்புதமான காரியத்தை செய்திருக்கிறார். அவர்கள் ஒரு நெருக்கமான சூழலில் வந்து நிற்கிறார்கள். போகிறதற்கு அவர்களுக்கு பாதை இல்லை, வழி தெரியவில்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஒரு பெரிய இக்கட்டான சூழலில் வந்து நிற்கும் பொழுது பரலோகத்தின் தேவன் அந்த கடலை பிளந்து அவர்களுக்கு வழியை உருவாக்கி தேவன் அவர்களை கடந்து போக செய்தார். அல்லேலூயா! இந்த ஜனங்கள் இந்த அற்புதத்தை யோசித்து பார்க்கல. இப்படி ஒரு அற்புதம் நடக்குமா அப்படின்னு நினைக்கல. நிறைய அற்புதங்களை ஜனங்கள் பார்த்தார்கள், நிறைய அற்புதங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டார். அவர்கள் எகிப்திலே இருக்கும் பொழுதே ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செய்தார். அதெல்லாம் அவர்கள் கண்ணால் பார்த்தார்கள். பார்வோன் ஜனங்களை விடமாட்டேன் என்று சொன்ன பொழுது, இந்த ஜனங்களை ஆராதிக்க அனுப்ப மாட்டேன் என்று சொன்ன பொழுதெல்லாம் ஆண்டவர் சில காரியத்தை செய்தார். ஆனால் இப்படி ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை இந்த ஜனங்கள் யோசித்து பார்க்கவில்லை. அவர்கள் எல்லாம் நினைத்தார்கள், எப்படி கடல் பிளக்கும், எப்படி இதில் வழி இருக்கும், எப்படி இந்த சமுத்திரத்தில் வழி திறந்து போவோம் என்று அவர்கள் நினைக்கவில்லை. எப்பொழுதுமே ஆண்டவருடைய அற்புதங்கள் மனிதனுடைய மூளை அறிவுக்கு எட்டாதவைகள். அதான் எழுதியிருக்கு, கிரகிக்க முடியாத அற்புதங்களை அவர் செய்வார். நம்ம யோசிக்காத, நினைத்து பார்க்காத நிறைய விஷயங்களை நம்ம நினைக்கிறோம், இப்படி நடக்கும், இப்படி காரியம் நடக்கும் அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சில விஷயங்களை செய்யும்போது மனிதனுடைய மூளைக்கு அறிவுக்கு எட்டாத காரியங்களெல்லாம் ஆண்டவர் செய்கிறாராம் பாருங்கள். ஆகவே இங்கே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காரியம் நடந்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் தேவனை பாடி மகிமைப்படுத்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்தி வரும்பொழுதுதான் சொல்லுகிறார்கள், அற்புதங்களை செய்கிற தேவன் நீரே, இவருக்கு ஒப்பான ஒருவரும் இல்லை என்று தேவனை அவர்கள் மகிமைப்படுத்துகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு
அற்புதங்களை ஜனங்கள் பார்ப்பதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? இல்லை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? யாருக்கு அற்புதம் நடக்கும்? எப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்வார்? எல்லாருக்கும் ஆண்டவர் செய்கிறாரா? எல்லாருக்கும் தேவன் செய்தாரா? வேதத்தில் அதற்கு சில ஒழுங்குகள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லுவேன். இன்றைக்கு அற்புதங்களை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்ப்பதற்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? விருப்பம். எல்லாரும் சொல்லுங்க, கொஞ்சம் மெதுவாகவே சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாரு? விருப்பத்தை எதிர்பார்க்கிறார். ஒரு வசனம் படிக்கலாம். 145ஆம் சங்கீதம் அதன் 19ஆம் வசனத்தை படியுங்கள். 145:19. அவர் தமக்கு பயந்தவர்களின் விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிப்பார். ஆண்டவருடைய அற்புதமான செயல்களை குறித்து வேதம் சொல்லும் போது யாருக்கு தேவன் அற்புதமான காரியங்களை செய்ய விரும்புகிறார் தெரியுமா? அவர் விரும்புகிறவனுக்கு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, விரும்புங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுகிறது? நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். விரும்புங்கள். முதல்ல நம்ம வாழ்க்கையில் தேவன் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சிங்கன்னா அந்த காரியத்தை நீங்கள் விரும்பணும். நீங்கள் விரும்பாத ஒன்றை கர்த்தர் உங்களுக்கு செய்ய விரும்பலை. 91ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன். அல்லேலூயா. அவன் எப்போ விடுவிக்கப்படுகிறான்? அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடினால். அப்போ யாருக்கு அற்புதம் நடக்கும்? விரும்புகிறவர்களுக்கு நடக்கும். இப்போ நமக்குள்ள எல்லா மனுஷருக்குள்ளேயும் சில விருப்பங்கள் இருக்கும், சில ஆசைகள் இருக்கும். நம்ம விரும்புகிறோம், ஆண்டவரே இந்த ஜெப நாட்களில் எனக்கு இந்த அற்புதம் நடக்கணும், இந்த ஜெப நாட்களில் எனக்கு இந்த காரியங்கள் ஒரு வழி திறக்கணும், நான் நீண்ட நாட்களாக நான் இதை விரும்பி ஜெபிக்கிறேன், என்னுடைய மனதில் எப்பொழுதும் இதுதான் ஓடிக்கிட்டே இருக்குது, அதுதான் எனக்கு கனவாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் என் இருதயத்தில் இது நடக்கணும், இது நடக்கணும், இது நடக்கணும். அருமையானவர்களே, ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளை கர்த்தர் அறிகிறார். ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தினுடைய விருப்பத்தை கர்த்தர் பார்க்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் விரும்புகிறதை உங்களுக்கு தேவன் செய்ய விரும்புகிறார். நீங்க ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறீங்களா? இந்த காரியத்தை விரும்புங்க, எனக்கு இது நடக்கணும்னு சொல்லி நீங்க விரும்புங்க. அல்லேலூயா. ஆமென். நல்லா இருக்கணும்னு விரும்புங்க, நல்லா வாழணும்னு விரும்புங்க. மனுஷனுடைய இருதயத்தில் அந்த விருப்பம் வரணும். இந்த பூமியில் நான் நல்லா இருக்கணும், இந்த பூமியில் நான் நல்லா வாழணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் குடும்பங்கள் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் படிக்கணும், நல்லா படிக்கணும். அல்லேலூயா. நம்ம அடிக்கடி சொல்லுவோம், படி இல்லை நல்லா படிக்கணும். அல்லேலூயா. படிக்கிறது எல்லாரும் படிப்பாங்க, ஆனால் நம்ம பிள்ளைகளை பார்த்து சொல்கிறோம், இன்னும் நல்லா படிக்கணும். ஏற்ற விட்டு சுரேஷை பாரு, அவன் எப்படி படிக்கிறான் பாரு, நீ என்ன படிக்கிற? இன்னும் அவனை விட நல்லா படிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம எப்பவுமே நல்லா, அப்போ பாருங்க, ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்திலும் அந்த அந்த நல்லா இருக்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கணும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மளை படைத்து நம்மளை ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி தரித்திரரா ஒன்றும் இல்லாமல் கஞ்சனா வாழ கர்த்தர் நம்மளை அழைக்கலை. அதுக்கு இப்படி ஒரு அல்லேலூயாவா? இல்லைன்னா போங்க, நான் இருக்கேன், நல்லா இருக்கேன். ஆமாம், அதுக்கு தேவன் நம்மளை அழைக்கலை. நம்மளை நல்லா இருக்க வைக்க தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் நல்லா இருக்கணும். தேவ பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானத்தில் வரணும். தேவ பிள்ளைகள் நல்ல நிலையில் வேலையில் இருக்கணும். தேவ பிள்ளைகள் நல்ல கையின் பிரயாசத்தை ஆசீர்வாதமாக கர்த்தர் கொடுக்கணும். தேவ பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் மேன்மையான காரியங்கள் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விரும்புகிறதை தேவன் கொடுப்பார். அப்போ நம்ம ஒவ்வொரு நாட்களும் நல்லதை விரும்ப வேண்டும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிற விரும்பணும். கர்த்தர் அதை பார்க்கிறவர். எப்போ அற்புதம் நடக்கும் தெரியுமா? மனுஷனுடைய விருப்பத்தை கண்டு தேவன் அற்புதம் செய்ய விரும்புகிறார்.
ஏசாவுக்கு வாழ விருப்பம் இல்லை. அவன் சொல்லுகிறான், நானே சாக போறேனே, எனக்கு எதற்கு இந்த சேஷ்ட புத்திர பாகம், வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை. அவன் சொல்லுகிறான் தன் சகோதரனை பார்த்து, நான் தான் ஜாக போறேனப்பா, எனக்கு இதற்கு ஆண்டவர் அவனுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவன் இந்த பூமியில நல்லா இருக்கணும்னு கர்த்தர் நினைக்கும் போது அவன் சொல்லுகிறான், எனக்கு வாழ விருப்பம் இல்லை, நான் தான் சாக போகிறேனே, எதற்கு எனக்கு இதற்கு. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நல்லதை விரும்புங்கள். ஆமென். ஒரு நல்ல வாகனம் வேணும் அப்படின்னு விரும்புங்க, ஒரு நல்ல இடம் வாங்கணும்னு விரும்புங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 1 சென்ட் 1.5 சென்ட் தாரும், 1.5 சென்ட் தாரும், 2 சென்ட் தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, 2 சென்டாவது தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எதுக்கு இந்த 2 சென்ட்ல என்ன செய்ய போறிய, என்ன செய்ய போறியன்னு கேட்குறேன். கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே ஸ்தோத்திரம், பெரிய இடத்தை, விசாலமான இடத்தை, ஹல்லேலூயா, நான் விரும்புகிறேன். நம்முடைய ஆராதனை ஒரு சர்வீஸில் 1000 பேர் கூடி ஆராதிக்கிற பெரிய ஸ்தலத்தை கர்த்தர் நமக்கு தருவார்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன் கூட எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இதுதான் என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஆண்டவரே 1000 பேர் வரணும், 1000 பேர் வரணும், 1000 பேர் வரும். கர்த்தர் தருவாரா? பாஸ்டர் 1000 பேர் வந்தால் எங்களெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியுமா பாஸ்டர் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆமேன். 2 கண்ணால 10,000 பேரையும் பார்க்கலாம். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, நீங்க ஒழுங்கா உங்க இடத்துல இருந்துட்டீங்கன்னா எனக்கு கண்ணு அழகா தெரிஞ்சிடும். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க. அப்போ பாருங்க, நம்ம விரும்பணும். ஒவ்வொரு நாளும் நம்ம அப்படி ஜெபிக்கணும். எதற்கு அது எதற்கு அது எதற்கு ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது அல்ல. விரும்பாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நன்மைகளை அனுபவிக்க முடியாது. அப்போ இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இன்றைக்கு ஆண்டவரிடத்துல சில அற்புதத்தை விரும்பி கேட்க போகிறோம். இந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கணும், இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும், இந்த விஷயத்துல எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் நான் விசுவாசிக்கிறேன், நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு தானே ஆண்டவர் எங்களை கொண்டு வந்திருக்கீங்க, அதுக்கு தானே ஆண்டவர் எங்களை கொண்டு வந்திருக்கீங்க. அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் விரும்பும் பொழுது, ஆசைப்படும் பொழுது கர்த்தர் அதை உங்களுக்கு நிறைவேற்றி தருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அற்புதம் நடக்கும், விரும்புகிறவர்களுக்கு நடக்கும். இன்னைக்கு உங்க விருப்பம் என்ன? இன்னைக்கு ராத்திரி உங்களுடைய விருப்பம் என்ன? ஆண்டவர் உங்ககிட்ட வந்து உன் விருப்பம் என்னப்பா அப்படின்னு கேட்டா, இப்பவுமே ரெடி ஆயிருங்க. ராத்திரி வருவார் ஆண்டவர். அல்லேலூயா. சொப்பனத்தில் வருவார் ஆண்டவர், தரிசனத்தில் வருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை நான் கூட வந்து நிற்கலாம். மகளே நீ என்னம்மா விரும்புகிறாய் அப்படின்னு கேட்க, யோ டெய்லி உங்களை பார்த்துட்டு தானே இருக்க, நீர் போம்பியா தோத்துரு அப்படின்னு விரட்டி விட்டுறாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் கேட்பார். சிலர் இப்போவுமே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் வந்துட்டாருன்னா என்ன கேட்கணும் எழுத ஓடவே மாட்டேங்க. இந்த நேரம் பார்த்து பெண்ணு வேற எழுத மாட்டேங்க. பாருங்க, முக்கியமான சில நேரத்தில் பெண்ணு எழுதாது. ஹல்லேலூயா. அதாவது என்ன, ஆண்டவர் வந்து மகளே என்ன வேணுமா, மகனே என்ன வேணுமா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். அது ஆண்டவரே அது ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஏசப்பா, நான் தான் கேட்குறேன்ல, என்ன வேணும் அது மனசுக்குள்ளே இருக்க வரமாட்டேங்க. அல்லேலூயா. நிறைய மனசுக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் அது என்ன செய்ய மாட்டேங்க, வரமாட்டேங்க. இப்படி தடுமாறிக்கிட்டு இருக்கக்கூடாது. தோத்துரும். சாலமோனை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேட்ட உடனே போட்டான் ஒரு வார்த்தை, இந்த ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு எனக்கு ஞானம் வேண்டும். நீ விரும்புகிறபடி உனக்கு அந்த விருப்பம் அவனுக்கு தெரியும். அந்த விருப்பம் இன்னைக்கு ராத்திரியிலே சொல்லுகிறேன், விரும்புகிறவர்களுக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். யோவான் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே படிக்கிறோம், இயேசு அவனை நோக்கி நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கிறாரு. அவன் என்ன நிலைமையில இருக்கிறான், அவன் மனநிலைமை எப்படி இருக்கு, அவன் மனிதனால் கைவிடப்பட்டவன். பல வருஷ வியாதி அவனுக்கு, பல ஆண்டுகள் சரீரத்தில் வியாதி, பல வருஷங்கள் வாழ்க்கையில பாதிப்பு, பல வருஷங்கள். ஒருவேளை நம்ம இப்படியே செத்து போயிடலாம், இத்தனை வருஷமா நம்ம வியாதியா இருக்கிறோமே அப்படின்னு அவன் நினைக்கல. அவனுடைய பரிதாபமான சூழ்நிலை, மனிதனால் கைவிடப்பட்டு போனான்.
அவனை தூக்கி கொண்டு பெதஸ்தா குளத்துக்கு பக்கத்தில் போட்டுட்டு போயிட்டாங்க. அவன் சொல்லுகிறான், இதுவரைக்கும் தூக்கிட்டு வந்தாங்க, இந்த குளத்தில் கொண்டு போயிட்டுருக்கலாமே, இதுவரைக்கும் கொண்டு வந்தாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த தூதன் வந்து இந்த குளத்தை கலக்குவானே, அப்போ இவங்க என்ன கொண்டு போய் என்ன செஞ்சிருக்கலாம், இந்த குளத்தில் போட்டிருக்கலாமே, இதில் போட்டவன் அதில் போடாமல் போயிட்டானே, இங்கே கொண்டு வச்சவன் கொஞ்சம் எனக்கு உதவி செய்து எப்படியாயிலும் ஒரு அற்புதமான காரியத்தை செய்திருக்கலாமே. அவன் சொல்லுகிறான், என்னை கொண்டு விடுவதற்கு யாரும் இல்லையே. இந்த உதவி செய்தவன் இந்த உதவியை செய்யலையே. மனிதனுடைய உதவியெல்லாம் அப்படிதான் இருக்கும். ஒரு நேரம் செய்வான், இன்னொரு நேரம் செய்ய மாட்டான். ஒரு நேரம் செய்ய தோணும், இன்னொரு நேரம் செய்ய தோணாது. மனுஷர்கள் அப்படிதான் இருப்பாங்க அருமையானவர்களே. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் தன் பரிதாபமான நிலைமையை கண்டு, என் கண்ணு முன்னால நிறைய பேருக்கு அற்புதம் நடக்கு, என் கண்ணு முன்னால நடக்கு, ஆனால் எனக்கு நடக்கலையே, எனக்கு காரியம் கைகூடலையே, என் வாழ்வில் ஒரு மகிமையான காரியம் நடக்கலையே, என் வீட்டுக்குள் அற்புதமான காரியம் நடக்கலையே அப்படின்னு அவன் நினைக்கிறான். பாருங்க, அவனை சுகமாக்குற இயேசுவே அவனை தேடி வருகிறார். நம்முடைய தேவன் நம்முடைய நிலைமையை அறிந்து நமக்கு அற்புதம் செய்வார். பரிதாபமான நிலைமை அறிந்து அற்புதம் செய்வார். அவனுக்கு தெரியும், ஒன்றும் இல்லை, யாரும் உதவி செய்ய முடியல, இப்படித்தான் நான் இந்த இடத்தில் இருக்கிறேன். அவனை பார்த்து ஆண்டவர் கேட்டார், இப்படிலாம் சொல்றியப்பா, உனக்கு சுகமாகணும்னு விருப்பம் இருக்குதா அப்படின்னு ஆண்டவர் ஏன் அவனிடத்தில் கேட்கிறார். ஸ்தோத்திரம் தேவனுடைய பிள்ளைகளே, விரும்புகிறவனுக்கு அற்புதம், விரும்புகிறவனுக்கு சுகம், விரும்புகிறவனுக்கு விடுதலை, விரும்புகிறவனுக்கு நன்மை. ஆண்டவன் சொல்லுகிறான், பரிதாபமான நிலைமையை சொல்லுகிறான். இயேசுவனை பார்த்து, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனை வருஷம் நடக்காத ஒன்று, எந்த மனிதனால் செய்ய முடியாத ஒன்று, எந்த நபராலும் கொடுக்க முடியாத ஒன்று, எந்த நபராலும் அவன் வாழ்க்கையிலே அவனுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாத ஒன்று இயேசு அவனுக்கு செய்கிறார். எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க, எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. 38 ஆண்டுகள் அவன் வாழ்வில் இருந்த அந்த நோய், அந்த சூழ்நிலை அவனை விட்டு மாறினது. அவன் விடுதலையாக்கப்பட்டான். ஸ்தோத்திர. ஆண்டவர் சொன்னார், விரும்புங்கள். இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன் விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். மனசுல விரும்பி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த ஜெப நாட்களில் விரும்பி ஜெபம் பண்ணுங்க. டைரியில் எழுதி வைங்க, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் விரும்புகிறேன், இந்த ஜெப நாட்கள் முடிகிறதற்குள் எனக்கு இதில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அந்த இடத்தை நீங்கள் எழுதி வைத்ததை திரும்ப திரும்ப வாசியுங்கள். ஆமென். சொல்லுங்க, ஆண்டவரே நான் இதை விரும்புகிறேன், இதை வாய்க்க பண்ண போகிறீர். நான் இதை விரும்புகிறேன், இது எனக்கு நடக்க போகிறது. நான் இதை விரும்புகிறேன், இந்த காரியம் கைகூடி வரப்போகிறது அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க. அற்புதங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். அற்புதங்களை செய்கிறவர் உமக்கு ஒப்பானவர் யார்? அற்புதங்கள் நடக்கணுமா? விரும்புங்கள், அற்புதங்கள் நடக்கும். எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? எழும்பி நிற்போமா? ஆமென், ஆமென். இந்த ராத்திரி வேளையில் என்ன விருப்பத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ண விரும்புகிறீங்க? கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். என்ன விருப்பத்தோடு ஆண்டவரிடத்தில் நீங்கள் இன்னைக்கு ஜெபம் பண்ண வந்திருக்கிறீங்க? இந்த ராத்திரி வேளையில் இந்த ஜெபத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீங்களே, எதை விரும்பி வந்திருக்கிறீங்க? பரலோகத்தின் தேவன் அதை பார்க்கிறார், பரலோகத்தின் தேவன் அதை பார்க்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். உங்களுடைய விருப்பத்தை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது, இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. அவர் உன்னுடைய மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவார். விருப்பங்கள் நிறைவேறும். நீ விரும்பி ஜெபிக்கிற காரியத்தில் அற்புதம் நடக்கும். நீ விரும்பி ஜெபிக்கிற காரியத்தில் அற்புதம் நடக்கும். ஆமென், ஆமென். சோர்ந்து போகாதிருங்கள். இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், நான் விரும்பி வந்திருக்கிறேன். இந்த ஜெப நாட்களில் நான் விரும்பி ஜெபித்து கொண்டிருக்கிறேன். என் குடும்பத்தில் ஒரு ரட்சிப்பு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். என் கணவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். எனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று விரும்புகிறேன். எனக்கு நல்ல தரிசனங்கள் வேண்டும் என்று விரும்புகிறேன். எனக்கு ஒரு ஜெப ஆவி ஊற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். என் பிள்ளை மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறேன். மதுபானத்திற்கு அடிமைப்பட்டு என் பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறேன். ஹல்லேலூயா. விரும்பி ஜெபம் பண்ணுங்க.
இந்த ராத்திரி வேளையில் விரும்பி ஜெபம் பண்ணுங்க. அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். என் பிள்ளையினுடைய எதிர்காலம் இப்படி நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என் பிள்ளையினுடைய படிப்பு இப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என் பிள்ளையினுடைய வேலை ஸ்தலங்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியமும் அப்படியே நடக்கும். அற்புதம் நடக்கும். இந்த ராத்திரி வேளையிலே ஜெபிக்கிறவர்களுக்கு அற்புதம் நடக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே கர்த்தர் அதை செய்ய விரும்புகிறார். தேவன் அதை செய்ய விரும்புகிறார். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருக்க விரும்புகிறேன். எல்லாவற்றிலும் சுகித்திருக்க விரும்புகிறேன். நீ விரும்பு. கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் கொடுப்பார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உம்முடைய பிள்ளைகளுக்கு நடக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்கு காரியம் கைகூடி வர போறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்கால ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் நன்மையாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு மாற போகிறதுக்காக ஸ்தோத்திரம். சுகத்தை விரும்பு. சுகத்தை விரும்பு. ஆரோக்கியத்தை விரும்பு. நல்ல வாழ்க்கையை விரும்பு. நீண்ட ஆயுளை விரும்பு. நீண்ட ஆயுளை விரும்பு. நீண்ட ஆயுளை விரும்பு. ஜெபம் பண்ணணும். தீர்க்காயுசை தரும்படி ஜெபம் பண்ணணும். தீர்க்காயுசை தரும்படி ஜெபம் பண்ணணும். நீண்ட ஆயுளை கொடுக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை விரும்பணும். அதை விரும்பணும். அதை விரும்பினா கர்த்தர் கொடுப்பார். சிக்கிய வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவான நிலையில் இருக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்து. ஆனா அவனுடைய மனசுக்குள்ள விருப்பம் இருந்துச்சு. என் காலங்கள் முடியல, எனக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறல, நான் நிறைய விஷயத்தை ஆண்டவருக்கு நான் செய்யணும், இன்னும் எனக்கு ஆயுசு நாட்கள் வேணும்னு விரும்பினா கர்த்தர் கூட்டி கொடுத்தாரா இல்லையா? ஜெபம் பண்ணும்போது சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்கு தீர்க்காயுசை தாரும். எங்களுக்கு தீர்க்காயுசை தாரும். விரும்பி ஜெபம் பண்ணுங்கள். இந்த ராத்திரி வேளையிலே இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் என்ன விரும்பி ஜெபிக்கிறார்களோ அந்த காரியத்தில் அற்புதங்கள் நடக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த காரியத்தில் நன்மை உண்டாக போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். சுகம் உண்டாக போகிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாக போகிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் அதை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்ய போகிறீர். கிருபை இவர்களோடு இருக்கட்டும். தெய்வ சமாதானம் இவர்களோடு இருக்கட்டும். நன்மை தொடரட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினால் தேவன் கொடுத்த அதிகாரத்தின்படி உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாலை வேளையில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. விருப்பத்தோடு ஜெபிக்கிற காரியங்களை அற்புதங்களை கண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இரவெல்லாம் காத்துக்கொள்ளும் சுகமாய் தங்க பண்ணும். ஆண்டுடைய நாம மகிமைப்படட்டும். இரட்சகர் இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.